தமிழ் செய்திகள். பாலமுருகன் தொடர்பாக தொடர்ந்தும் தங்கள் கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றன. பாலமுருகன் மிகவும் சிறப்பாக பாடக்கூடிய பாடகர்களில் ஒருவராக அவர் பிரபல்யம் பெற்று வருகின்றார். நடிப்புத் துறையும் அவருக்கு உகந்தது என்று எண்ணும் அளவுக்கு அவர் ஆடி பாடி நடிக்கக்கூடிய திறமையும் அவரிடம் காணப்படுவதாக ரசிகர்கள் கூறுகின்றார்கள். பாலமுருகனை பொறுத்தவரையில் வறுமையான குடும்பத்தில் அவர் பிறந்து வளர்ந்திருந்தாலும் தற்பொழுது அவருக்கு இருக்கின்ற திறமைகள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருப்பதாகவும் நடுவர்கள் கூறிக்கொள்கின்றார்கள். பாடலுக்கு ஏற்ற வேடம் அணிந்து அவர் பாடலை பாடி ரசிகர்களை கவர்ந்திருக்கின்றார். சரிகமபா நிகழ்ச்சி என்றும் இல்லாத அளவு பாலமுருகனின் ஆட்டம் பாட்டத்தோடு பார்த்து ரசிகர்களும் பெருமைப்பட்டிருக்கின்றார்கள். இந்தியாவில் இருக்கின்ற பல ரசிகர்கள் பாலமுருகனுக்கு தற்பொழுது தங்கள் ஆதரவை தெரிவித்து வருகின்றார்கள். சரிகமபா நிகழ்ச்சியில் போட்டியாளர்களாக கலந்து கொண்ட ஒவ்வொருவரும் தங்கள் ஏழ்மையின் நிலையிலிருந்து தன்னை முயற்சிப்பதற்காக முன்னேற்றுவதற்காக தாங்கள் தெரிவு செய்த துறையாக சங்கீத துறையை கருதுகின்றார்கள். சரிகமபா நிகழ்ச்சி என்றும் இல்லாத அளவு ரிட்டோ ரவுண்டில் பிரபல்யம் பெற்றிருப்பதாக கூறப்படுகின்றது. தனிப்பட்ட திறமையாக இருந்தாலும் அங்கு பாடுகின்ற போட்டியாளர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் திறமைக்கு எந்த அளவும் குறைவில்லாமல் அவர்கள் தங்கள் பாடல்களை பாடி வருகின்றார்கள். போட்டிகள் வாரங்கள் கடந்து செல்லும் பொழுது மிகவும் இறுக்கமாக இருப்பதாக கூறப்படுகின்றது. நடுவர்களும் போட்டி தொடர்பாக தங்கள் கருத்துக்களை தெரிவித்து வருகின்றார்கள். சரிகமபா நிகழ்ச்சியில் இனிவருகின்ற வாரங்கள் போட்டியாளர்களுக்கு மிகவும் ரஃப் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் என்றும் கூறப்படுகின்றது. ஆகவே பாலமுருகன் இந்த வாரம் இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபட்டார், அவரின் பயிற்சியின் நிலைமை என்ன என்பது தொடர்பாகவும் லைவ் தமிழ் செய்திகள் உங்களுக்கு அறிய தெரிவதற்கு ஆவலாய் காத்துக் கொண்டிருக்கின்றன.